ஒரு மகளிர் காடு ஏற்படுத்தினா எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒரு ஆக்சிஜன் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்த போறோம். எப்ப பார்த்தாலும் மரம் மரம் மரம், அவன் ஒரு கிரிக்கம்பா அப்படின்னு தான் எல்லாரோட உதடுகளும் முணுமுணுக்க ஆரம்பிக்கும். வணக்கம், என்னோட பேரு சோழன் குபேந்திரன். சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதுரையை நேசிக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள்ல நானும் ஒருவன். என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இதே சோழவந்தான் தான் என்னோட பூர்வீகம். தமிழ்நாட்டோட குட்டி கேரளானே சொல்லலாம் இந்த சோழவந்தான. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? குறிப்பா வெப்பமயமாதல்னால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து உருவானதுதான் பிரச்சனைகளை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காம அதுக்கான தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த தீர்வை நோக்கி என்னோட மூளை யோசிக்க ஆரம்பிச்சு. என்னோட குழந்தைக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? காசு பணம் எல்லாமே சேர்த்து வச்சிருந்தோம். ஆனா இந்த இயற்கை பேரிடர் ஒரே நாள்ல எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. ஸோ அப்போ காசு பணம்ன்றது முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தா மட்டும்தான், இயற்கையை காத்து வாழ்ந்தா மட்டும்தான் இங்க வாழ முடியும் அப்படின்றத ஒரு பாடம் இங்க கத்துக் கொடுத்துட்டு போது, வருஷம் கத்துக் கொடுத்துரு. இந்த மார்ச் 8 மகளிர் தினத்தை சிறப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். என்னைக்குமே வரலாற்றுல நினைவுல நிக்கிற மாதிரி இந்த மார்ச் 8க்காக 8 லட்சம் மரக்கன்றுகள் சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்தோம். அதை இந்த மகளிர் தினத்தோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம். அதாவது உலகிலேயே முதல் முறையாக நம்ம மதுரையில தான் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம். அது என்ன முயற்சினா, இதுவரை மகளிர் பள்ளி, மகளிர் கல்லூரி, மகளிர் பேருந்து, மகளிர் காவல் நிலையம் இப்படிதான் இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா முதல் முறையா மகளிர் அனைவரும் இணைஞ்சு ஒரு மகளிர் காடு, இந்த 8 லட்சம் மரக்கன்றுகளுடன் ஒரு மகளிர் காடு ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா தான் இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். சாருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க சார். அதுலயும் இப்ப மகளிர் காடு அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் இந்த சோழவந்தான் பக்கத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல எத்தனை லட்சம் மரங்கள்? 8 லட்சம் மரங்கள். நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு மரங்களை அந்த இடத்துல நடுறாரு. அதுல ஒரு பாட்டா நாங்க ரோட்டரி கிளப் ஆஃப் மளிகையில இருந்து எங்களால முடிஞ்ச மரக்கன்றுகளை கொடுத்து இவங்களோட மரக்கன்றுகளை நட்டு வச்சு எங்களை பெருமை சேர்த்திருக்காரு அவரு. நல்ல ப்ராஜெக்ட். இதுல எங்களுக்கு என்ன ப்ரௌட் ஆகுதுன்னா, மகளிர் காடு, இப்போ மகளிருக்கான ஒரு காடு உருவாதுங்கிற ஒரு பெருமையோட சந்தோஷத்தோட நாங்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். தொடர்ந்து எங்களோட உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் சார். நிறைய பேர் எங்கள் கிளப்லேருந்து வந்த எல்லாருமே நிறைய இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க உங்களோட சேவையை பற்றி. எங்களோட பர்சனல் பர்த்டே, கல்யாண நாள் இந்த மாதிரி நேரங்களையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அடுத்த தலைமுறைக்கு காசு பணம் தாண்டி இயற்கை, குறிப்பா இயற்கைனாலே காடுகளும் மரங்களும் மலைகளும் தான். அந்த மரம் நடுற பணி தான், மரங்கள் தான் ஒரே தீர்வு அப்படின்னு எனக்குள்ள ஒரு விதையை ஃபர்ஸ்ட் எனக்குள்ள விதைச்சுக்கிட்டேன். கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த பணியை தொடங்கினேன். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். அதுல இருந்து ஆரம்பிச்சோம். இன்று வரை 1,20,000 மரம் இன்னைக்கு நடப்போறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னோட மதுரைக்காக, என்னோட அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்காக இதை கொடுக்கறதுன்றதுல அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்த தலைமுறையை காக்க போற ஒரே தானம் மரக்கன்று தானம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பிறந்த நாளா ஒரு மரக்கன்று தானமா கொடுங்க. அதாவது உங்களால் நட பண்ண முடியாம இப்படி ஒரு பெரிய மரக்கன்றை எடுத்துட்டு ஒரு இடத்துல குழி தோண்டி ஊண்ட முடியாத சூழல் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பணியில தான் நாங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட பிறந்த நாளா ஒரு மரக்கன்று தானம் கொடுங்க, உங்களோட கல்யாண நாளா ஒரு மரக்கன்று தானம் கொடுங்க, உங்க அம்மா அப்பாவோட நினைவு நாளா ஒரு மரக்கன்று தானம் கொடுங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற தலைமுறை தண்ணீரை காசு கொடுத்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாருமே சிரிச்சாங்க. அது எப்படிங்க, தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கு, எப்படி நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு நீங்களா இருக்கட்டும் இன்னைக்கு தண்ணீரை காசு கொடுத்தானா குடிக்கிற தண்ணீரை வாங்குறோம். ஸோ இன்னும் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நம்ம சுவாசிக்கிற காத்து, 15 வருஷம் கூட இல்லை, நான் கூட அதிகமா சொல்றேன், இன்னும் 5 ஆண்டுகள் தான். எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஆக்சிஜன் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்த போறோம். அந்த ஒரு நிலைமை தான் வரப்போகுது.
ஸோ அது வந்துடக்கூடாது, என் அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் அப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த பணியில இன்னும் வேகமா செயல்பட வச்சிருக்கு. மதுரை வனக்கோட்டம் சோழவந்தான் வனச்சரகத்தின் சார்பாக பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு வனப்பரப்பை அதிகரிக்கும் நோக்கத்தோடு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு மதுரையில் பசுமை பரப்பை அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்பணியின் ஒரு பகுதியாக தற்போது மகளிர் காடு எனும் ஒரு புது முயற்சியாக குபேந்திரன் அவர்கள் எடுத்துள்ள முயற்சியில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருவது ஒரு சிறந்த பணியினை செய்து வருகிறார். அவருக்கு வனத்துறையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 12 ஆண்டுகளாக தனி மனிதனாக தான் போராடிக்கிட்டே இருக்கேன். இப்போதான் நிறைய உங்களை மாதிரி இளைஞர்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் ஒரு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட இலக்கு 1 கோடி மரம், மதுரையில் 1 கோடி மரம்ன்றது எங்களோட இலக்கு. நான் ஒரு 10 ஆண்டு காலம் நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, ஐநா சபை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. வரப்போற 10 ஆண்டு காலத்துல எந்த நாடு இந்த இயற்கையை மீட்டு எடுக்கிறோமோ அப்படின்னா தான் இந்த ஐநா சபை குறிப்பிட்ட மாதிரி இந்த பாதிப்பை கண்டிப்பா குறைக்க முடியும். அதனாலதான் இந்த 10 ஆண்டு காலத்தை எனக்குள்ள ஒரு கோலா வச்சுட்டு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறைக்கு இதை ரொம்ப வேகமா கடத்திக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க தான் இதை காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அதனாலே நிறைய அரசு பள்ளிகள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மரங்கள் வளர்க்கணும், காடுகளை பாதுகாக்கணும், கடல்களை பாதுகாக்கணும். அது எப்படி பண்ணணும்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு தனிநபராக அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சொசைட்டி அண்ட் ஃபேமிலி அந்த இதெல்லாம் உங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தம்பி இருந்தது. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே என்ன சொல்கிறது, சும்மா எப்போ பார்த்தாலும் மரம் மரம் மரம், அவன் ஒரு கிறுக்கேன்பா அப்படின்னு தான் எல்லாரோட உதடுகளும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாட்கள் ஆக இன்னமும் அவன் பண்ணுறானே அப்படின்னு அப்படியே வார்த்தை கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் அடுத்து ஆமாம் அவன் பண்ணுறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் இன்னைக்கு ஆமாம் அவன் பண்ணுறதான் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை அப்படின்னு மாறி இருக்கு. எங்கள் தெய்வம் மாதிரி வந்து நல்லா மரம் வளர்க்கணும், நல்லா என் பேரன் பேத்தி எல்லாம் வந்து நல்லா பூஞ்சோலை மாதிரி இருக்கணும், தெங்கர கிராமமே நல்ல வரைக்கும் வரணும். சார், 2012 நீங்கள் தனிநபர் ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ 2025 இப்போ உங்க கூட ஒரு பெரிய டீமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பத்தாது, இந்த டீம் பத்தாது. இப்போ என்ன ஒரு 30-40 பேர் தான் இருக்கும் இத்தனை வருஷத்துல. பட் இன்னும் இது 300 மாறணும், 3000 மாறும், விரைவில் மாறும். இத்தனை வருஷம் அந்த டைமை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த ஒரு மாற்றம் நிகழும். இன்னைக்கு அந்த மாற்றம் தொடங்கினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. விரைவில் நம்மளோட மதுரையை ஒரு மரத்திற்குள் மதுரையாய் மாற்றுவோம். என் அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் அனைவருக்கும் இதை நாங்கள் பரிசளிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.